வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் இதுவரை 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ அறிவிப்பு. வினாத்தாள் விற்பனை தொடர்பாக 33 இடங்களில் சோதனை நடத்தியதாகவும் தகவல். கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி வீதம் காவிரியில் நீர் திறப்பு. காவிரி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு கர்நாடக அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 56,000 கன அடியாக அதிகரிப்பு. தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பரிசல் இயக்க 11வது நாளாக தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 390 நாட்களுக்கு பிறகு 90 அடியை தாண்டியது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 32,693 கன அடியாக அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கார்கில் போரின் 25வது வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி இன்று கார்கில் செல்கிறார். உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு போர் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்த உள்ளதாக தகவல். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் எந்தவித காலதாமதமும் இல்லை. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம். காவிரியில் தடையின்றி தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டுமென மத்திய அரசிடம் அமைச்சர் துரைமுருகன் கோரிக்கை. மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என நீர்வளத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் பேட்டி. இன்னைக்கே கூட போட்டு நாங்கள் கறிக்கல, இது ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் வருவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு, இல்லைன்னா அந்த தண்ணி ஏன் வரலன்றக்காக சொன்னாவே நீங்கள் வாங்கிடுவீங்க. அதனால தண்ணி வந்தால் இப்போ டெம்பரரி ரிலீஃபாக நாங்கள் விட்டுறோம், மற்றபடி இருக்க சொல்லிட்டு போகிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தவுடன் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி உறுதி. பவானிசாகர் அணையிலிருந்து வழக்கம் போல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் எனவும் திட்டவட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு போலீஸ் காவல் நீட்டிப்பு. ஏற்கனவே 2 நாட்கள் விசாரித்த நிலையில் இன்று மீண்டும் விசாரிக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி. சென்னையில் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை நடத்த ஸ்பான்சர்ஷிப் வழங்க தொழில் நிறுவனங்களை அரசு முரட்டுவதா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி திராவிட மாடலா அல்லது ராமரின் மாடலா? கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய மரணம்தான் ராமரின் ஆட்சியா என சீமான் காட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாளை திமுக ஆர்ப்பாட்டம்.
அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவிப்பு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை. பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை சேலத்தில் நடத்த உள்ளதாக தகவல். 4 இடங்களில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆய்வு செய்த நிலையில் ரசிகர்கள் உற்சாகம். நெல்லை, கோவை மாநகராட்சி மேயர்களை தேர்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுரை. நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்பவும் அறிவுறுத்தல். கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயரை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை மேயர் தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும். மாநகராட்சி நிர்வாகம் தகவல். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பள்ளி மாணவிகளை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை மாற்றம். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலானதை தொடர்ந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் மாலை நேரத்தில் அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை என மாணவர்கள் புகார். போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தின் சீட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை. கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவிடம் திருமங்கலம் டிஎஸ்பி தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. வரும் 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்துவது உறுதி என ஒருங்கிணைப்பு குழுவினர் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அருகே பகவதியம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழா. 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கிய இஸ்லாமியர்கள். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழாவையொட்டி கொடி ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இன்று கொடியேற்றம் நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கார்கில் போர் வெற்றி தின வெள்ளி விழா கொண்டாட்டம். ராணுவ தளபதி உபேந்திர திவேதி உட்பட பலர் பங்கேற்பு.
மகாராஷ்டிராவில் கனமழை பெய்து வருவதையொட்டி மும்பையில் 11 விமான சேவைகள் ரத்து. 10ற்கும் மேற்பட்ட விமானங்கள் அகமதாபாத், சூரத், ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதால் பயணிகள் அவதி. விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மேலும் தாமதம். விண்கலத்திலிருந்து லேசாக ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டதாக தகவல். ரஞ்சி கோப்பையில் மராட்டிய அணியின் கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் தேர்வு. மராட்டிய கிரிக்கெட் சங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. இன்று இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ், மதுரை பேந்தர்ஸ் அணிகள் பல பரீட்சை. கூலி படத்தில் ரஜினிகாந்திற்கு வில்லனாக நடிக்க நாகார்ஜுனாவிடம் பேச்சுவார்த்தை. தங்க கடத்தலை மையமாக கொண்டு உருவாகி வரும் இப்படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பு. குழந்தைகளுடன் பெற்றோர்கள் எப்போதும் தொடர்பில் இருக்கும் வகையில் புதிய வாட்ச் அறிமுகம். ஆப்பிள் ஃபார் யுவர் கிட்ஸ் வாட்சில் இடம்பெற்றுள்ள புதிய அம்சங்களால் பெற்றோர்கள் உற்சாகம்.